பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 60வது அதிகாரம் 20வது வசனம், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதுமில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆண்டவர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். நான் உதவி செய்யறேன்னு ஜனங்க வர்றாங்க, ஒத்துழைக்கிறேன்னு வர்றாங்க, நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு வர்றாங்க. ஆனா பாதியிலேயே போயிடுறாங்களே. யாருமே என்னை மீட்டெடுக்க மாட்டேங்கிறாங்களே. யாருமே சொன்ன வார்த்தையின்படி இருக்க மாட்டேங்கிறாங்களே. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஆண்டவரை சார்ந்து கொள்ளாதபடி எந்த நாள் வரை நீங்கள் மனித ஒத்தாசைய, மனித பலத்தை, உங்க சாமர்த்தியத்தை நம்பி, உங்க நெட்வொர்க்கை நம்பி இப்படி ஓடிடுவேன்னு சொல்லி, எப்படியாவது இதிலிருந்து வெளியில வந்துடுவேன்னு சொல்லி நீங்க முயற்சி செய்றீங்களோ, குழியினுடைய ஆழத்துக்கு போய் கொண்டிருப்பீங்க. கர்த்தர் நித்திய வெளிச்சமா இருக்கிறார். அவரை நான் பிடித்துக் கொள்ளுகிறேன். அவர் என்னோடு இருக்கிற பொழுது, என் ஆண்டவர் என்னை தொடுகிற பொழுது, ஆண்டருடைய அந்த பலத்தை தொடுதல் என் மேல கடந்து வருகிற பொழுது, எல்லா துக்க நாட்களும் முடிந்து போக சொல்லுங்க. ஆண்டவரே, உங்க தொடுதல் என் மேல கடந்து வரட்டும். இந்த வார்த்தை கடந்து வந்து கொண்டிருக்கிற பொழுது, எந்த இடத்துல துக்கத்துல, எந்த இடத்துல மன சஞ்சலத்துல, எந்த இடத்துல தொழில் நஷ்டத்துல இருக்கிறீங்களோ, தேவனுடைய தொடுதல் உங்கள் மேல கடந்து வரும்படியா ஜெபிக்கிற, அந்த தேவனுடைய உன்னத தொடுதல் உங்கள் மேல கடந்து வரும்படியா ஜெபிக்கிற, ஆவியானுடைய நடத்துதல் உங்கள் வாழ்க்கையில கடந்து வரும்படியா இப்பொழுதே இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து என்னோடு கூட ஜெபிங்க. ஆண்டவரே, இது நாள் வரை என்னுடைய பலத்துல, என்னுடைய சாமர்த்தியத்துல ஓடிக்கொண்டிருந்த எவ்வளவோ நான் முயற்சி செய்து பார்த்துட்டேன், என்னால முடியல ஆண்டவரே, எதுவும் முடியல. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிற கர்த்தர் நித்திய வெளிச்சமா என் வாழ்க்கையில கடந்து வருவதற்காக ஸ்தோத்திரம். அந்த தொடுதல் என் மேல கடந்து வரட்டும், என் தொழில் மேல வரட்டும், என் பிள்ளைகள் மேல வரட்டும், என்னுடைய என் குடும்பத்தின் மேல வரட்டும். ஆண்டவரே, உங்க ஊழியமாய் நீங்க கொடுத்திருக்கிற உங்க ஊழியத்தின் மேல அந்த வெளிச்சம் கடந்து வருவதாக ஜெபிங்க. தேவ சமூகத்தில் ஜெபிக்க கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் கடந்து வருகிறார். அவருடைய தொடுதல் உங்கள் மேல கடந்து வருகிறது. அவருடைய தொடுதல் உங்கள் மேல கடந்து வருகிறது. அந்த நீதியின் சூரியன் உங்கள் மேல உதிக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கடந்து வருகிறது. அற்புதம் புடப்படுகிற நாட்களுக்குள்ளாய் கடந்து வருகிறீங்க. ஏசாயா 60:20 படி உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகிறது. இந்த நாளிலிருந்து உங்க துக்க நாட்கள் ஒரு முடிவுக்கு வருகிறது. உங்கள் கண்ணீர் ஒரு முடிவுக்கு வருகிறது. என் ஆண்டவருடைய பலத்த வல்லமை, என் ஆண்டவருடைய அற்புதம் செய்கிற கரம் உங்களை தொட்டு இருக்கிறது மகனே. ஆண்டவருடைய பலத்த வல்லமை உங்களை சந்தித்து இருக்கிறது மகளே. தேவ சமூகத்தில் சொல்லிக் கொண்டே இருங்க, கர்த்தர் எனக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறார். என் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போச்சு. கர்த்தர் என்னை கரம் பிடிச்சிட்டார். ஆண்டவரை உயர்த்த போறார். எல்லா துக்க நாட்கள் முடிந்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நித்திய வெளிச்சமா வாழ்க்கையில கடந்து வந்ததற்காக ஸ்தோத்திரம். உங்களுக்கு கோடான ஸ்தோத்திரம் என்று உயர்த்த அந்த அபிஷேகம், அந்த வல்லமையும் உங்களை இன்னும் பெருகச் செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா வகையிலையும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஆண்டவர் காத்துக் கொள்ளுவார். God bless you.